ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டெல்லியில் நாங்கள் நிறைய முக்கியமான பிளேஸ்க்கு போக போகிறோம். அதாவது நம்மளோட பர்சனல் ஒர்க்குக்காக ஆதார் சென்டர் அண்டு மளிகை ஜாமான்லாம் வாங்க போகிறோம். அதுதான் இன்றைக்கான டே விளாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். வீடு எல்லாமே நாங்கள் லாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதோ பூட்டு எடுத்தாச்சு. வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து ஆதார் கார்டு சென்டர் டெல்லியில் எப்படி இருக்குது, ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதோடு சேர்ந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்க போகிறோம். ஆர்மி கோட்ரஸ் லைஃப் ஸ்டைல் வந்து ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் இந்த சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கிளம்பியாச்சு. ஹெல்மெட் எல்லாம் ரெடியாக எடுத்தாச்சு. 0 ஃப்ளோர் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கண்டினியூ பாருங்கள். ஐயா சுடிதாரா? இங்கெல்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரில சுடிதார் வைக்காங்க. இப்போ போகிற வழியில் நம்ம தம்பி படிக்கிற ஸ்கூலை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் டெல்லி கேண்ட் ஆர்மி பப்ளிக் ஸ்கூலு. இங்கே தான் சுபி, நந்து என்னோடய பசங்க இங்கே தான் படிக்கிறாங்க. ரெகுலராக வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட நான் இதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதுதான் தம்பியோட ஸ்கூலு. எவ்வளோ பெரிய ஸ்கூல் பாருங்கள். இன்னொரு விஷயம், ஆர்மி ஸ்கூல்லே நம்பர் 1 ஸ்கூலாக இந்த டெல்லி கேண்ட் ஸ்கூல் தான் இருக்குது. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து இருந்துச்சு. அதான் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை பார்க்கலான்னு இறங்கியாச்சு. அது வழியில் போட்டு வைப்போம். அந்த கலர் சில்வர் கலர். அது பெருசாக இருக்குல்ல, இஞ்சி இருக்கோ? நல்லா இருக்கா இந்த மாடல்? இந்த மாடல் அந்த மாடல் இருங்க. நல்லா இல்லைம்மா, நல்லா இல்லை. மண்ணே தூக்கலாக இருக்குது. இந்த கலர் நல்லா இருக்கும்மா. ஒரு சைடு புரியலீங்களா? இது மாதிரி தான் அவன் போட்டுவானா, மண்டைக்குள்ள நுழையுமான்னு தெரியலையே. அது பாருங்க, வேறு இந்த ஹெல்மெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கு. வாங்கியாச்சோம்மா? உங்களுக்கு வந்துருக்கீங்களா? வெயில் அடிக்க போகலாமா? ஓகே, ஹெல்மெட் வாங்கியாச்சு. போகலாம். ஹெல்மெட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஆமாம், இதெல்லாம் ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது. இரவமா அதனால் ஹெல்மெட் போட்டாச்சு. நேராக மளிகை கடைக்கு போகிறோம். மளிகை பொருள் வாங்குகிறோம். வீட்டுக்கு வந்து என்னென்ன பொருளாக இருக்குது அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. இப்போ நம்ம வந்து சதர் பஜாரில் இருக்கிறோம். இங்கே தான் மளிகை பொருள் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையை பார்க்க போகிறீங்களா? நாங்கள் மளிகை பொருள் வாங்குகிற கடை பின்னாடி தெரியுதா? இந்த கடை தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மளிகை கடையில் என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், மளிகை கடையில் இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெளியில் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரே வெயில், பயங்கர வெக்கையாக இருக்குது. வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. அதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு நான் என்னெல்லாம் மளிகை பொருள் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துருப்பீங்க, ஆதார் கார்டு சென்டர் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஹெல்மெட் வாங்கியாச்சு. ஹெல்மெட் வாங்கிட்டு அடுத்து மளிகை கடைக்கு போனோம். அங்கே மளிகை கடை நாங்கள் ரெகுலராக 1 வருஷமாக அந்த கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம். பொருள் எல்லாமே நல்ல தரமாக தான் இருக்குது. சின்ன கடையாக தான் இருக்கும், ஆனால் பொருள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்கள் கூட தூக்கவே முடியல. இந்த பையில் தான் இருக்குது. ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இது எப்போது எல்லோரும் பிளான் பண்ணுறது தான். அதாவது நம்ம எல்லாம் மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே மொத்தமாக பொருளெல்லாம் வாங்கி வச்சிடணும்.
பொருளெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் நம்ம வந்து அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்த மாதம் வரைக்கும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 1.5 மாதம் அந்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணிடுவேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு டக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர். இது என்ன கவர்னால் டஸ்ட்பினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கவர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது எப்போவுமே வாங்கி ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேமியா வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், டக்குன்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது நம்ம உப்புமா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம். இது வந்து சுஜி, என்னது நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, ரவை வந்து நம்ம கேசரி வந்து டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவைப்படுமோ அதனால் வாங்கியாச்சு. இது வந்து போகா அப்படின்னா அவல். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுவுமே நம்ம அவல் உப்புமா பண்ணலாம், அவல் வச்சு பாயாசம் பண்ணலாம். அதுக்காக ஸ்நாக்ஸுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது நான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கடுகு. அப்புறம் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளுங்க. இது உப்பு எல்லாமே ஒரு மாதத்துக்கு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா காசு நம்ம கையில் இருக்கும்போதே மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேத்தி இலை. இது இங்கே வந்த பிறகு நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது வெந்தய கீரை இருக்குல்ல, அதை காய வச்சு இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எல்லா குருமாக்கும் இதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சீனி. எப்போவாது காஃபி போட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பச்சை பாசி பயிர் வச்சு சப்பாத்திக்கு குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இது வாங்கிக்கிட்டேன். 1/2 கிலோ தான். அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டல், கருப்பு சுண்டல். இதுவுமே நம்ம சன்னா மசாலா பண்ணது நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சோயா பீன் வந்து 1/4 கிலோ சோயா பீன் வந்து வாங்கியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சோம்பு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரெகுலராக நம்ம கிச்சன்லேயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருள் தான். அப்புறம் வந்து வெந்தயம். அடுத்து இது வந்து இங்க் அப்படின்னா இது வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, காயப்பொடி. நம்ம ஊர் காயப்பொடி. கொஞ்சம் பேர் மறந்து போச்சுங்க, ஹிந்திலே கொஞ்சம் ஞாபகம் வரும். அடுத்து இது வந்து பெப்பர். இது வந்து காளா மிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்தியில். நம்ம ஊரில் மிளகு சொல்லுவோம்ல அது. அடுத்து பொரிகடலைக்கு வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா சட்னி தால் அப்படின்னு தான் சொல்லி வாங்குவோம். சட்னி தால் இது பேர். அடுத்து வந்து பட்டாணி. இது வந்து மட்ரு, சுக்கா மட்ரு. இது வந்து காஞ்ச வந்து பட்டாணி, அது வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா. இது வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தா. அடுத்து சிறுபருப்பு. இது வந்து சிறுபருப்பு மட்டும் 1 கிலோ, மற்ற எல்லாமே 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கிறேன். பருப்புக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்தியில், எனக்கே அப்பப்போ ஹிந்தி தெரியாதுங்க, மறந்து போயிடும். நானே எழுதி வச்சுப்பேன். சிறுபருப்புக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு மறந்து போச்சுங்க. நான் ஞாபகம் வந்தனே சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து மூப்பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. மூப்பள்ளி இது 1 கிலோ. இது வந்து எல்லா சாப்பாடுக்குமே கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து மதியம் வந்து பசங்க வர போகிறாங்க, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் பிரியாணி அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க வந்ததும் சாப்பிடலாம். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னா கடலைப்பருப்பு. இது வந்து சன்னா தால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வீட்டில் மொத்தம் மளிகை பொருள் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் வந்து இவ்வளோ தாங்க. நான் டோட்டலாக இவ்வளோ பொருள் வந்து வாங்கியாச்சு. மொத்த பொருளுமே இவ்வளோ தான். இது போக இது வந்து மளிகை பொருள் மட்டும்தான். இது ஒரு மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கிட்ட நான் கொண்டு வந்துடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா மாத சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மாதத்தோட முதல்ல வந்து ஒரு அமௌண்ட் வந்து நான் ஒதுக்கிடுவேன். இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா ஆயிடுச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளெல்லாம் முடிஞ்சிச்சு. இது போக எண்ணெய், நெய், அப்புறம் பாஸ்மதி ரைஸு, அது போக கிச்சனுக்கு தேவையான இந்த பாத்திரம் துலக்கிற சோப்பு எல்லாமே நான் கேண்டீனில் ஒரு வாங்குவேன். அது நாளைக்கு வாங்குவோம். நாளைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி. அதாவது நான் எப்படி வந்து பட்ஜெட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மளிகை பொருள் வந்து ஒரு டைம் போய் வாங்குவோம். காய்கறி வந்து வாரத்துக்கு ஒரு டைம், அதாவது 4 வாரம் ஆகுது, ஒரு மாதத்துக்கு 4 வாரத்துக்கு ஒரு டைம் வாங்குவேன். அதுக்கப்புறம் கேண்டீன் ஐட்டம் வந்து அதே மாதிரி 15 நாளுக்கு ஒன்ஸ் வந்து கேண்டீன் பொருள் வந்து வாங்குவோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டாக ஃபேமிலி வந்து இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் இதுக்கு ஒதுக்கணும், இவ்வளோ அமௌண்ட் இதுக்கு அப்படின்னு சொல்லி சம்பளம் வந்து கிரெடிட் ஆன உடனே நாங்கள் வந்து ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்துருவாரு. அது இந்த மாதத்துக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணிட்டு மீதி என்ன பண்ணுறதுன்னா உண்டியலில்
போட்டாகும். இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரெகுலராக என்னோட ஸ்டார்டிங் வீடியோவிலேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட உண்டியலில் வந்து நான் காட்டியிருப்பேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 1000 ரூபா எடுத்து ஃபஸ்ட்டே அதில் போட்டுருவேன். அது போக நான் இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணுவோம். இது போக நம்ம மந்த்லி வெளியில் போனோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சில செலவுகள்லாம் இருக்குது. ஆர்மி குவார்ட்டர்ஸில் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த பொருளெல்லாம் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நம்ம ஊரில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கிப்போம். நீங்கள் எல்லாம் எப்படி உங்கள் வீட்டில் மளிகை சாமான் வந்து அதிகமாக வாங்குவீங்களா இல்லை வாரத்துக்கு வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மொத்தமாக வாங்கினா மட்டும்தான் கொஞ்சம் பைசா வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கும் அது கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாகவும் தெரியுது. அப்பப்போ கொஞ்சம் 100 200 வாங்கினோம் அப்படின்னா காசு ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகிற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள், நான் யோசிக்கிறது கரெக்டாக அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டாக எப்படி மந்த்லி செலவை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம். டெல்லியில் அதுவும் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது டெல்லியில் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்திங்க எல்லா பொருளுக்குமே. அந்த இடத்துல நம்ம எப்படி பட்ஜெட் பண்ணி வாழ்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து வாங்க, வெயிட் பண்ணுங்கள். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, காட்டுறேன். சாப்பிட வேண்டியதான், பசங்க வந்த உடனே சாப்பிட வேண்டியதான். ஓகேவா? சரி வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த மளிகை பொருளை நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள். பேக் கேமரா போட்டு காட்டுறேன். அப்போ தான் கரெக்டாக நான் எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன டப்பாவில் நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா பொருளுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம அரை கிலோ தானே வாங்குகிறோம், அது எல்லாமே டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்த மசாலா பொருள் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கிறேன். அது போக இங்கே கபோர்டில் பாருங்கள், இது வந்து மந்த்லி ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாமே நல்லா ஃபுல்லாக இருக்குதும். ஆனால் மந்த் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எம்டி ஆயிரும். அப்புறம் ஸ்டோர் பண்ணுறது, எம்டி பண்ணுறது, இதுதான் வேலையே. நம்மளோட கிச்சன் நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப நாள் இருக்கும். இங்கே கொஞ்சம் பொருள் இருக்குது, இதுலேயுமே கொஞ்சம் பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். மற்றபடி பிரியாணி தம்பிங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி பண்ண பிரியாணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிரியாணி, அதுக்கு கூட ரைத்தா பண்ணோம். இங்கே ரைத்தா இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்மளோட விலாக், இன்றைக்கி டே விலாக்கு. இன்றைக்கி நம்மளோட டே விலாக் வந்து இவ்வளோ தான். பயங்கரமாக வெயில் அடிக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிளார் அடிச்சதுன்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு விலாக் வீடியோஸ் எடுத்து எப்படி வீடியோஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறதே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. வீடியோ பார்த்தவங்க சொல்லுங்கள், ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்க நம்மளோட சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பியும் நம்மளோட பட்டாளத்தான் மனைவி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப வெல்கம் பண்ணிக்கிறேன். தேவிகா சிஸ்டராக இருக்கட்டும், ஜீவா சிஸ்டர், அப்புறம் புதுசாக இப்போ வந்து 2 சிஸ்டர், ஆத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டரும், அப்புறம் சங்கீதா அப்படின்னு ஒரு சிஸ்டர், அப்புறம் ஏஞ்சல் அப்படின்னு ஒரு சிஸ்டர், எல்லாருமே புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வெல்கம். கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்கள். விலாக் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறே மறந்து போச்சு. ஸோ நான் போக போக இன்னும் நல்லா பெட்டராக டெவலப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா, ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக நான் வீடியோவில் பார்க்கலாம்.